சொல்லுங்க, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்களை பொண்ணு வெள்ளியை போல புடமிட்டாலும் நாங்கள் பொண்ணாக விளங்கிடுவோம். சொல்லுங்க, அவர் வெள்ளியை போல எங்களை புடமிட்டாலும் நாங்கள் பொண்ணாக விளங்கிடுவோம். சூழ்நிலைகளை பார்த்து இன்னைக்கு சாத்தான் சத்துருங்களை சோதித்து எங்களை புடமிட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் கடைசியில் எங்களை பொண்ணாக விளங்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் ஜொலிக்கிற பிரகாசமாய் கர்த்தர் கண்மலை மேல் அப்ப மலையின் மேல் எரிகிற பட்டணத்தின் விளக்காய் விளக்காய் வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்காய் கர்த்தர் எங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த காலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிற கர்த்தாவே, அப்ப எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உம்முடைய வார்த்தை எங்களை தேடி வருவதாக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு முகமுகமாய் பேசுவீராக. ஒரே ஒரு வார்த்தை எங்களை தொடட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை தொடட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களை தேடி, அந்த அம்பு எங்களை தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். வாசிக்கலாம் சங்கீதம் 23:5 தொடர்ந்து நம்ம வாசிக்கிற வார்த்தை. சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தலைப்பில நாம வந்திருக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டே இருக்கிறேங்க. 6 மாசம் முடிஞ்சிச்சு. 6 மாசம் சொல்லிட்டே இருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். மை கப் ரன்னத் ஓவர். மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது நிரம்பி வழிகிற வரைக்கும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு நாளில் உங்கள் குறைவான பாத்திரங்கள், உங்கள் தழும்பலான பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நிரம்ப செய்வார். அன்னைக்கு நிரம்பும் போது அன்றைக்கு கர்த்தருக்கு அப்ப நீங்கள் மகிமையை ஏறெடுக்கத்தக்கதாய், நன்றி சொல்லத்தக்கதாய் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அவர் வாக்கு பண்ணினார், அவர் வாக்கு மாறினார். அவர் பொய் சொல்ல மாறினார் அல்லவே, அவர் சொன்னதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக கால தாமதங்களானாலும் அது குறிப்பிட்ட நேரத்தில் அவர் சரியான நேரத்தில், நமக்கு கால தாமதம், அவருக்கு சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எந்த குறைவோடு இருக்கிறீர்களோ, எந்த குறைவோடு கடந்து வந்திருக்கிறீங்களோ, எந்த குறைவோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பும். உங்கள் சூழ்நிலை மாறும். உங்கள் குடும்ப பிரச்சனை மாறும். உங்களுடைய கோர்ட் பிரச்சனை மாறும். உங்களுடைய எதிராளிகள் பிரச்சனை மாறும். நீங்க எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்த கலங்கத்திற்கு கர்த்தர் ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சம்பந்தம் இல்லாம ஏன் ஒரு கலக்கம் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு கலக்கம் ஏற்படும் பொழுதுதான் ஒரு தெளிவு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஒன்று உனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தை அனுமதித்திருக்கிற இன்னைக்கு சொல்ற, எந்த கலக்கத்தோடு நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு குழப்பத்தோடு என் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு கலக்கம், திடீரென்று ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், நான் நழுவி இருக்கிறேன், நான் தழுவி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த கலக்கத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர் தான். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கலக்கத்தை உண்டாக்கினவர் கர்த்தர் தான். நீங்க சொன்ன அந்த கலக்கத்தை எதுக்கு தெரியுமா? அது கலங்கனாதான் தெளிவு பிறக்கும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் லாக்கா இருக்கிறீங்களா? அந்த கலக்கத்தோடு நின்று கொண்டு இன்னைக்கு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்ன காரியம், இந்த கலக்கம் நல்லதுக்குதான். இது இந்த காரியம் மாறுதலாய் முடியும். இந்த காரியம் மாறுதலாய் முடியும். இந்த கலக்கம் மாறுதலாய் முடியும். இந்த குழப்பம் மாறுதலாய் முடியும். இந்த போராட்டம் மாறுதலாய் முடியும். இந்த பிரச்சனை மாறுதலாய் முடியும். இந்த உபத்திரவம் மாறுதலாய் முடியும். இந்த சூழ்நிலை மாறுதலாய் கர்த்தர் மாற்றி முடிப்பேன். ஓ, இதோ ஒரு தெளிவை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்.
ஹalleluya 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஓ சோர்ந்து போகாதே. ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த போராட்டம் என்று ஒருவேளை நீங்கள் இங்கு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த கலக்கம் அழிப்பதற்கல்ல, இந்த கலக்கத்தில் மூழ்கி போவதற்கல்ல, இந்த கலக்கத்தில் நின்று மீண்டு எழுந்து ஒரு தெளிந்த சிந்தையோடு, தெளிந்த புத்தியோடு, ஒரு தெளிவுள்ள வாழ்க்கையை, பரிபூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பதற்காக கைகளை தட்டி ஆண்டவருக்கு கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு கர்த்தர் ஒரு தெளிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஓ அன்பான சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் ஒரு தெளிவை உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஓ கலங்காதே. நீ பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கலங்காதே, நீ கலங்காதே. உன் கலக்கத்திற்கு ஒரு தெளிவு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெளிவை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஓ உன் கண் காணவும் இல்லையா, உன் காது கேட்கவும் இல்லையா, உன் இருதயத்தை தோன்றவும் இல்லையா, கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya ரேமா ஷதரனா மலரா கலரமா. ஓ glory Lord, ஓ glorify God. ஓ இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கர்த்தர் வாழ்க்கையில ஒரு தெளிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்த திரும்ப சொல்றேன், உன் கலக்கத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. எத்தனை பேர் உன்னை சூழ்ந்து கொண்டு கலக்கி கொண்டிருக்கிறார்களோ, உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு நீ தனிமையா கலக்கத்தோடு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் பாத்திரத்தை நான் நிரம்பி வழிய பண்ண போகிறேன். உன் தரித்திரம் மாற போகிறது. ஆமென் ஹalleluya. உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென் ஹalleluya. நான் சொல்றேன், அந்த கலக்கம் வேற ஒன்று இல்லைங்க, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நான் ஒரு ஆமென் ஹalleluya. எக்ஸாம் என்ற ஒரு கலக்கம் வருகிறது என்றால் அது எதற்காக தெரியுமா? அதுலதான் ஒருவனை தேற்றுவதற்காக, ஒரு ஆமென் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக, அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக, அவன் வாழ்க்கையை நிர்ணயிப்பதே அந்த எக்ஸாம் தான். அதே போல இன்னைக்கு உன் கலக்கம் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால், நீங்க கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த கலக்கம் எதற்காக தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். வாசிக்கலாம், ஒரு சங்கீதம் 23:1-2 சொல்லியிருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஆமென் ஹalleluya. நீங்க சொல்ற உங்கள் பாத்திரங்களை கர்த்தர் நிறைவாய் அவர் கொண்டு போக போகிறார். உங்களை கர்த்தர் கொண்டு போக போகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஒரு வேளை ஏன் நான் வாழ வேண்டும், நான் வேறு வேலை வாழ்க்கை முடித்திருக்கலாமே, நான் செத்த நலமாய் இருக்குமோ, இல்லை என்னால முடியல என்று நீங்கள் ஒரு ஆள் நினைக்கலாம். என்னால போராடி பார்த்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு, முயற்சி செய்து தோற்று போயிருக்கிற, என்னால எவ்வளவு செஞ்சு முடியல, இதுக்கு மேல என்னால முடியல, அந்த பிரச்சனையோடு என்னால போராட முடியல, அந்த வியாதியோடு என்னால போராட முடியல, அந்த கஷ்டத்தோடு என்னால போராட முடியல, அந்த கண்ணீரோடு என்னால போராட முடியல, அந்த கடன் பிரச்சனையோடு என்னால போராட முடியல, இல்ல அந்த கணவனோடு என்னால போராட முடியல, இல்ல அந்த மனைவியோடு என்னால போராட முடியல, இல்ல அந்த பிள்ளைகளோடு என்னால போராட முடியல, இல்ல அந்த பெற்றோர்களோடு என்னால போராட முடியல, இல்ல அந்த வேலை செய்கிற எஜமானனோடு வேலை செய்கிற இடத்துல என்னால ஒரு போராட்ட முடியல என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆமென் ஹalleluya. கர்த்தர் உன் கரத்தை பிடிக்க போகிறார். ஒரு நாள் அதை முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்கள் கரங்களை அவர் பிடிக்க போகிறார். ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடிக்க போகிறார். அவர் உன்னை கொண்டு செல்ல போகிறார். நீ கண் போன ஒரு பாதைகளில, கால் போன போக்கில இதுவரைக்கும் நீங்க போய் கொண்டிருந்தீங்க. ஆனா கர்த்தர் ஒரு வாழ்க்கையை திசை திருப்பி கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த சத்தியத்தில் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் திசையில் உன்னை கொண்டு செல்ல போகிறார். ஒரு கையில தட்டி ஆண்டவர் கூட ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அப்படியாய் நடத்த போகிறார். ஆமென். வாசிக்கலாம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1-2-3 வசனத்தை வாசிப்போம். 3 வசனங்களை. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்னைக்கு நான் சொல்றேன், என் பாத்திரம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும். My cup runneth over with blessing. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். You will be a blessing. So you will be a blessing. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்னைக்கு நான் சொல்ற தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் கலக்கம், இதுவரைக்கும் போராட்டம், இதுவரைக்கும் வறுமை, இதுவரைக்கும் உபத்திரவம், இதுவரைக்கும் நெருக்கடி, இதுவரைக்கும் எல்லா கலக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை, இதுவரைக்கும் உன்னுடைய முயற்சி, உன்னுடைய போராட்டத்துல போய் கொண்டிருந்த உங்களை கர்த்தர் கரம் பிடித்து அவர் ஆசீர்வாதத்தின் பாதையில் உங்களை நடத்தி கொண்டு போக போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆமென் சொல்லிட்டவங்க. உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்கும். வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் பிசினஸ் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உன் கணவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். உன் மனைவி ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. உன் பெற்றோர் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. உன்னுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். உன்னுடைய எல்லா தொழில் ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னுடைய எல்லா பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க செய்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். எதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அது ஆசீர்வாதமா இருக்க போகிறது. எதுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஆசீர்வாதமா இருக்க போகிறது. திருமண காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. பிள்ளை பெறாத மலடியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என் தேவன் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிற மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாய் மாற போகிறேன். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கேட்கணும் அந்த வசனத்தை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. மூன்று காரியங்கள் நான் சொல்றேன். நம்பர் 1, முதல் காரியம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்படி சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிச்சினாரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் ஆசீர்வாதத்தை யாராலும் எவனாலும் எந்த சாத்தானாலும் எந்த பில்லிய சூன்ய கட்டு செய்வனைகளினாலும் எந்த ஒரு சத்துருவோடு எந்த கொம்பனாலும் உன் ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது. உன் ஆசீர்வாதத்தை மாற்ற முடியாது. ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒருவனை ஆசீர்வதிப்பதும் ஒருவனை சபிப்பதும் கர்த்தரிடத்தில் தான் உண்டு. ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் ஒருவனை ஆசீர்வதிக்கவும் முடியாது, ஒருவனை சபிக்கவும் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆண்டவர் சொல்ற நம்பர் 2, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ராஜ பிரதானமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உன்னை யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? பிறரை பார்த்து ஆசீர்வதிங்க.
ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? யாரை உங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க பக்கத்துல சொல்லுங்க, அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சொல்லுங்க 7 முறை, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒரு ரேமா வார்த்தை வரும்போது உங்களை தேடி ஆசீர்வாதத்தினுடைய ஒரு மன்னாவாகிய ஒரு கிருபையின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாரா. இரண்டாவது, உன்னை சபிக்கிறவனை, உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா நீங்க திரும்பி அவனை சபியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. உன்னை ஒருவன் சபிக்கிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அவன் ஒருவன் நம்மை சபிக்கிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? நம்ம வாயை மூடிட்டு சும்மா இருப்போமா? இந்த வாயை மூடிட்டு சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவர் பார்த்து பாரு நம்ம சொல்லுவோமா? நம்ம என்ன செய்வோம்? அவன் 4 வார்த்தை சபித்தா நம்ம 7 வார்த்தை சபிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. அவன் 4 வார்த்தை பேசினா நம்ம 7 வார்த்தை பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ சபிக்க தேவையில்லை. ஆமென் ஹல்லேலூயா. நீ சபித்தாலும் ஒன்றுமில்லை. உன்னை எவன் சபிக்கிறானோ அந்த சாபத்தை அப்படியே திருப்பி அவனை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு சொல்ற, உங்களை யாராவது சபித்து இருக்கிறார்களா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை யாராவது உன் பெற்றோர்கள் உன்னை சபித்து இருக்கிறார்களா? இல்ல உன் பிள்ளைகள் உன்னை சபித்து இருக்கிறார்களா? இல்ல உன் குடும்பம் உன்னை சபித்து இருக்கிறதா? இல்ல வேலை செய்யற இடத்துல உன்னை சபிச்சிருக்கிறாங்களா? இல்ல ஒருவேளை உன் ஊழியக்காரன் உன்னை சபிச்சிருக்கிறாங்களா? இல்ல யாரோ ஒருத்தர் உன்னை சபித்து இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அந்த சாபம் உன்னை தொடராதே, அந்த சாபம் உன்னை நெருங்காது. ஒரு சாபத்தை பார்த்து பார்த்து பயந்து பயந்து, ஒருவேளை அதனாலதான் என்னை இப்படி சபிச்சிட்டாங்க, என்னுடைய பெற்றோர்களோ மூத்தவர்களோ இல்ல ஊழியக்காரர்களோ யாரோ என்னை சபித்து விட்டார்கள், அதனால என் வாழ்க்கை சாபமாகி விட்டது, நீங்க சாபத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு உன் வாழ்க்கை ஒரு மாதிரியாய் போய் கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன்னை யார் சபிச்சானோ அந்த சாபத்தை உன் மேலிருந்து நான் எடுக்கிறேன். அந்த சாபம் உன்னை தொடராது, உன் பிள்ளைகளை தொடராது, உன் குடும்பத்தை தொடராது, உன்னுடைய வேலையை தொடராது. உன் மேல் ஆசீர்வாதத்தின் கரமற்றதா இருக்கும். கைகளை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை யாரு சபிச்சிருந்தாலும் அந்த சாபம் உங்களை தொடராது. ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன் புரியுதா? நான் சொல்றேன் பக்கத்துல, நீ பயப்படாதீங்க. என்ன சாபமோ இப்படி இருக்கிறது என் குடும்பத்துல, என்ன சாபமோ இப்படி இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. எந்த சாபமோ வாழ்க்கை தொட முடியாது. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை உன்னை தேடி வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது. உனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை சாபங்கள் உனக்கு எதிராகிட்டாலும், எத்தனை கூட்டங்கள் சாபம் உன்னை வந்தாலும், ஒரே சாபம் உன்னை தொடாதே. இயேசுவின் கரம் உன்னை, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விட்டார். நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. உன்னை யார் சபிச்சாலும் உன்னை சபிக்க முடியாது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னை யாரும் சபிக்க முடியாது. நேரம் இல்லாத விரைவா சொல்றேன். என்னாகுமோ 24வது அதிகாரத்துல 23வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தர் பிலேயாம் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. இது என்ன காரணம் என்னன்னா, பிலேயாம் தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அங்க பாலாக் என்ற ஒரு ராஜா என்ன செய்தானா, இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு கூட்டம் கூட்டமா வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களை அழிக்க வேண்டும். அதை அழிக்க அவரால் முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், பிலேயாம் தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஒருவனை சபிச்சா அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான், ஒருவனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிடுவான். அதனால அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, கூப்பிடுறாரு. யாரை அழிக்கிறதுக்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிப்பதற்காக, சபிப்பதற்காக ஆண்டவருடைய ஊழியக்காரனே கூப்பிடுறாரு. செமால அவரை. ஆமென் ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் ராஜாவால ஒண்ணும் பண்ண முடியாது என்று ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக ஆண்டவருடைய ஊழியக்காரனே கூப்பிடுறாரு. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அப்படி நடந்துட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இந்த பாலாக் ராஜா கூப்பிடும்போது பிலேயாம் வராரு. வந்து முதல்ல எல்லாருக்கும் நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். ஆண்டவர் சொன்னாரு போக வேணாம்னாரு. ஆனாலும் இவன் என்ன பண்றா, இவங்க தொடர்ந்து வந்து ராஜா
ஒரு பெரிய ராஜா வந்து கூப்பிடும் போது என்ன பண்ண முடியும்? பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் கூப்பிடும் போது நம்ம போகாம இருக்க முடியுமான்ற ஒரு கட்டளைக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு அவர் கழுது மேல போக ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாரு. கழுது மேல போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல கழுது என்ன பண்றது, இந்த பக்கம் போயிட்டே இருந்து இந்த பக்கம் திரும்பிக்குது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கழுது திரும்பின உடனே இவர் கோவப்பட்டு கழுதி அடிக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் அடிக்கிறார். என்ன அடிச்சா நான் அசைய மாட்டேது. அப்புறம் ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறாரு பாருங்க. 3 போட்டு அடிச்ச உடனே திடீர்னு ஒரு சந்து முட்டுல போயிட்டு உள்ள ஒரு சந்துல முட்டும் போது என்ன ஆகணும், அந்த சந்துக்குள்ள போகும்போது கழுது மேல இவர் உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு காலெல்லாம் கையெல்லாம் தேய்ச்சிச்சு, சோத்துல தேய்ச்சிக்கணும். ஒரே கோவம், பயங்கரமான கோவம். எடுத்து சாப்பிட்டு எடுத்து சரியா அடிச்சாரு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. அடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. திட்ட ஆரம்பிச்ச உடனே திரும்ப அடிக்க போக மாட்டேது. என்னன்னு பார்த்தா அந்த கழுதுக்கு முன்னாடி ஒரு தூதன் உருவன பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த வழியில நின்று கொண்டிருக்கிறான், போகக்கூடாது என்று. இந்த கழுது அடிச்சோட கோவம் வந்த உடனே சொல்லிச்சு இந்த கழுத, என்னை ஏன் இப்படி அடிக்கிறேன், என்ன சித்திரவதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். உன்னை நான் கத்தி இருந்துச்சுன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன். உடனே கழுதை பேச ஆரம்பிச்சு கழுதையின் வாயை கத்த திறக்கிறார். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் புரியலையா? கழுதை பேசுமா? பைபிள் பேசி இருக்கிறது. ஒரு ஆமென். கழுதையின் வாயை கத்த திறந்தார்னா உனக்கு எத்தனை கழுதுகள் உன்னை எத்தனை பேர் உன்னை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர் வாய்களை திறப்பார். ஹல்லேலூயா. அந்த கழுதையின் வாயை திறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. அடிச்ச உடனே இந்த கழுதை வாய் திறந்து சொல்லுது, எஜமானனை எத்தனை வருஷம் நான் சுமக்கிறேன், இதுவரைக்கும் நான் 3 முறை அடிச்சிருக்கிறேன், எத்தனை வருஷம் நான் சுமக்கிறேன், என்னைக்காவது உனக்கு மீறி நான் போயிருக்கிறேன்னா, நீ சொன்ன வீட்டை இடத்தை தவிர வேற இடத்துக்கு போயிருக்கிறேன்னா, என்னைக்காவது உனக்கு நான் தொல்லை கொடுத்திருக்கிறேன்னா அந்த கழுது கேட்குது. கேட்ட உடனே என்ன நடக்க தெரியுமா? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆமா இன்னும் கோவப்படுறாம. அப்பதான் திடீர்னு இவன் கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது எதிரே உருவன பட்டயத்தோடு தூதன் நிற்கிறதை பார்க்கிறான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. பார்த்துட்டு என்ன நினைக்கிற, நேரா போறான். பாலாக்கிட்ட போயிட்டு இவர் எல்லாம் அதுக்கான காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இவர் என்ன சொல்றாரு, பாலாக்கே சபிக்க சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை. இவன் சபிக்கிறதுக்காக போயிட்டு மலை உச்சியில் நிற்கிறான். நின்று பார்க்கும் பொழுது அவன் வாயில வந்தது, கர்த்தருடைய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். பாலாக்கு செம கோவம் வந்துடுச்சு ராஜாவுக்கு. உன்னை நான் ரொம்ப கௌரவத்தோடு கனத்தோடு உன்னை அழைத்து வந்தது எதற்காக சொல்லுங்க? எதற்காக உன்னை அழைத்து வந்தேன்? எதற்காக உன்னை கனப்படுத்தினேன்? எதற்காக உனக்கு நல்ல ஒரு செல்வாக்கோடு உன்னை வழி நடத்தினேன்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக. தூங்கிட்டு இருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனால் எல்லா அதுக்கான பலி செலுத்துவதற்கான எல்லா காரியங்களும் நான் ஒழுங்குபடுத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்கிறாய்? ஆசீர்வதிக்கிறாய். சபைக்கு சொன்ன நீ ஆசீர்வதிக்கிறாய் என்று. அப்பொழுதுதான் பிலேயாம் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவனும் சபிக்க முடியாது. யார் நினைச்சாலும், ஊழியக்காரனே நினைச்சாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென் ஹல்லேலூயா. உன்னை யாரும் சபிக்க முடியாதுங்க. உன்னை நீதான் மாற்றிக் கொள்ள வேண்டும். என்னை யாரும் சபிக்க முடியாதுன்றதுனால ஏனோ தானமா நான் வாழணும் இல்ல. முதல்ல நான் ஆரம்பத்துல சொன்னேன், கர்த்தர் உன் உள்ளத்தை பார்க்கிறார், நீ செய்கிற நடகைகளை பார்க்கிறார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார், சுபாவங்களை, உங்களுடைய குணதிசயங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேங்க, அது நீ உன்னுடைய பங்கு, கர்த்தருடைய பங்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை ஒருவனும் சபிக்க முடியாது, உன்னை ஒருவனும் சபிக்க முடியாது, உன்னை ஒருவனும் சபிக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் உன் மேல் இருக்கும். இப்ப நான் சொன்னது புரியுதா? ஒரு ஊழியக்காரனே உனக்கு விரோதமா எழும்பி கரத்தை நீட்டி உன்னை சபிக்க வேண்டும் என்ற சாபத்தை சொன்னாலும் அந்த சாபம் உன்னை தொடராதே. ஏன்னா கர்த்தருடைய கரம் மேலே ஆல்ரெடி கர்த்தருடைய ஆசீர்வாதித்து இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு கீழே அந்த சாபம் இறங்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், நான் முதல்ல சொன்னேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் சொன்னேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்ப என்ன பண்ண தெரியுமா, உன்னை யாராவது சபிக்கிறானா, நீ சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நீங்கள் சோத்திரம் பண்ணிட்டு நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் வசனத்துல சொன்னோம், என்ன வசனத்துல சொன்னோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விற்று புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் விட வேண்டியதை விட வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை அழைக்கிறாரு. 75 வயசா இருக்கும்போது அவனை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒன்றுமே இல்லாம வருகிறான், ஒரு ஏழை, ரொம்ப ஏழை. அந்த தேசத்துல அவன் ஏழையா இருந்திருப்பான். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது, அவன் சாகும் போது அந்த தேசத்துல அவனை விட கோட்டீஸ்வரன் இல்லை. நான் சொல்றது விலங்குகளுக்கு புரியுதா? இதுதான் ஆசீர்வாதம். அவன் பரம ஏழையா இருந்தான், அவன் குடும்ப ஏழை, ஒரு அடிப்பிரயத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்ப ஆசீர்வாதமாய் மாற முடியும்? இவன சொன்ன, கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் மேல் இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்பொழுது ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி பேசுகிற வார்த்தை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் விட வேண்டியதை விட வேண்டும், அல்லது தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிய வேண்டும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நீங்க சில காரியங்களை விட வேண்டியதை விடும்போதுதான் உங்கள் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க அதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம முடிக்கிறேன். ஒரு வீட்டுல நல்ல ஒரு பெரிய வீடு, ஒரு மாளிகை, நல்லா பயங்கரமா நல்ல அப்படியே சும்மா அழகாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுல நல்ல ஒரு சூப்பரான அழகான பார்வைக்கு அருமையான ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒருவர் வருகிறேன் என்று ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு விருந்தினர், ஒரு சொந்தக்காரரோ யாரோ ஒருவர் வருகிறேன் என்று ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆகிறது என்றால், அந்த வீட்டிற்குள்ள ஒரே ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. என்ன வீச ஆரம்பிக்கிறது? ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த துர்நாற்றத்தை போக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ரூமெல்லாம் ஒரு நாற்றம் எடுக்கிறது, ஒரு துர்நாற்றம் வீசுகிறது என்றால் நம்ம உடனே என்ன செய்வோம்? இமிடியேட் ரெமெடி. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே ஒன்று வாங்கிட்டு வருவோம். இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே தடிப்போம், இல்லைன்னா போயிட்டு ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வரான்னு பிள்ளைகிட்ட இறக்கிட்ட சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே அங்கங்க சோறு ஃபுல்லா அடிச்சு விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ரூம் ஸ்ப்ரே அடிச்ச உடனே அந்த ரூம் என்ன ஆயிடுப்போம்? சொல்லுங்க. துர்நாற்றம் எடுத்துட்டு இந்த ரூம் அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே எல்லாம் வாசனை வீச ஆரம்பித்து விடும். வாசனை பயங்கரமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நபர் வந்துட்டாரு, வந்து உள்ள உட்கார்ந்த உடனே எப்படி இருக்கும் வாசனை? வாசனை அப்படியே கமகமான அப்படியே ஸ்மெல், அந்த அளவுக்கு ஒரு வாசனை திரவியமா இருக்கும். என்ன ஸ்மெல் அப்படி இருக்கிறதுன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன உடனே அந்த ஸ்மெல் குறைய ஆரம்பிக்கும். அதை அடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சது? துர்நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. ஒரே நாட்டம். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. என்னடா இவ்வளவு பெரிய வீட்டுல அவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய வீட்டுல அவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, பாக்குறதுக்கு இவ்வளவு அழகான வீட்டுல ஒரு நாற்றம் எடுக்கும் என்று நினைத்து விடுவார்கள் என்று திறம்ப ஸ்ப்ரே எடுத்து சைன் ஸ்ப்ரே 4 பக்கம் அடிச்சு விட்டு திரும்ப உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது நல்ல கமகமான வாசனை வரும். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அந்த துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். திரும்ப ஸ்ப்ரே அடி, திரும்ப துர்நாற்றம், திரும்ப ஸ்ப்ரே, திரும்ப துர்நாற்றம் அடிச்சு ஸ்ப்ரேவை காலி அடிச்சு. ஆனா அந்த வாசனை ஃபுல்லா இருக்கிற மாதிரியும் இல்ல, துர்நாற்றம் போன மாதிரியும் இல்ல. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த நாற்றம் எப்படி போக முடியும்? நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையில மாறணும்னா
நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதோ ஒரு துர்நாற்றம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு பாவமாகிய துர்நாற்றமோ, இல்ல கீழ்ப்படியாமையாகிய ஒரு துர்நாற்றமோ, இல்ல ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்கிற ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த பெரிய வீடாகிய மாளிகையாகிய இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு பெரிய நபராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், இல்ல அவர் உள்ள இருக்கிறார் என்பதற்கு நாம் என்ன செய்வோம்? அந்த துர்நாற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னா இப்ப புரிஞ்சிடும். நம்ம சர்ச்சுக்கு வரும்போதுதான் நல்லா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்துட்டு சொதத்தம் பண்ணிட்டு வர மாதிரி வருவோம். அதுக்கடுத்து வீட்டுக்கு போன உடனே அதெல்லாம் இருக்காது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா இங்க போனா 4 பேர் இருக்காங்க, இயேசு வருவார், இயேசுவை பார்க்கணும் செய்யணும்ன்ற மாதிரி. அப்ப இந்த துர்நாற்றம் போவதற்காக என்ன பண்றோம்? ஜெபம். துர்நாற்றம் போவதற்காக ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா, ஆராதனை, அபிஷேகம் எல்லாம் நல்லா ஆவியில் நிரம்பணும். என்னாகும்? நம்ம சரீரமோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல சந்தோஷமா ஆவியில நிரம்பி ஆமென் ஹல்லேலூயா சந்தோஷமா ஆராதனத்தோட ஆர்ப்பரிப்போட ஆராதிச்சுட்டு போவோம், கிடந்து போவோம். போட உடனே என்ன ஆகும்? அந்த துர்நாற்றம் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கும். அப்பனாகும் திரும்ப நம்முடைய அபிஷேகம் குறைஞ்சிடும், ஆராதனை குறைஞ்சிடும், நம்ம ஜபம் குறைஞ்சிடும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும். குறைஞ்சிட்டு திரும்ப இதை கொஞ்சம் நம்ம துர்நாற்றத்தை நம்ம போக்கணும்னா திரும்ப என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் போய் ஜபம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நெருக்கடி வருதுன்னு என்ன பண்ணுவோம்? போய் ஜபம் பண்ணுவோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஜெபம் எப்ப பண்ணுவோம்? பிரச்சனை நெருக்கடிகள் வரும்போது ஜெபம் பண்ணுவோம். எப்ப சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவோம்? பிரச்சனை நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்போது வருவோம். ஆண்டவர் இல்ல உங்க கையில ஆளுக்கு ஒரு ரூபாய் ஆண்டவர் இப்ப கொடுத்துட்டோம், அடுத்தோட ஒழுத்துறாவ நம்ம சர்ச்சுக்கு வருவோம்னா சத்தியமா வர மாட்டீங்க. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. வருவீங்களா? வரமாட்டோம். ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா சும்மா இன்னைக்கு 500 ரூபாய் எனக்கு வேலைக்கு இன்னைக்கு 500 ரூபாய் கூலி காசு கிடைக்குதுன்னாவே சர்ச்சுக்கு வர மாட்டோம். கரெக்டா இல்லையா? 500 ரூபாய் எனக்கு கூலி காசு கிடைக்குது, இன்னைக்கு வேலைக்கு போன 500 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்குதுனாவே நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன்னா ஒரு வருடம் கையில தான் சர்ச்சைக்கு வருமா? வர மாட்டோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்கள் மாறுவதற்காக, இந்த பிரச்சனை இந்த துர்நாற்றத்தை வெளியேற்றுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஜெபம், ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஸ்தோத்திரம், ஆமென், ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காணிக்கை, ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த ரூம் ஸ்ப்ரே அடிச்சு துர்நாற்றம் வெளியில போயிடுச்சா? போல. இப்படி நீ ஜெபம் பண்ணி நீ என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. அந்த நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அந்த நேரத்துல கிடைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது. இப்படிதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வருகிறார் தெரியுமா? ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அவர்களை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது வனாந்தரத்துல அவங்க வராங்க. வனாந்தரத்துல வரும்போது ஒரே ஒரு முறுமுறுக்கிறாங்க. வனாந்தரத்துல முறுமுறுத்து என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்தில் அடிமையாக செத்து இருக்கலாமே, இங்க நாங்க வனாந்தரத்துல பட்டியை சாவதற்காக என்ன கூட்டு வந்தீங்க கேட்டுட்டு முறுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஆகாரமாகிய மன்னாவை கொடுக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு? மோசே போய் ஜெபம் பண்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னாச்சு? இந்த துர்நாற்றம் இவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் சுபாவங்கள் எல்லாமே மாறல, ஆண்டவருக்கு விரோதமா எழும்புறாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க இஸ்ரவேல் ஜனங்களே. ஆனாலும் ஆண்டவருக்கு போய் முறையிடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறார். திரும்ப சாப்பிட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சாச்சு அந்த துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. திரும்ப கொஞ்சம் தொலைவு போன உடனே முறுமுறுங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு அங்கிருந்து நாங்க ஏதாவது சாப்பிட்டுருப்போம், நல்லா இங்க இந்த மண்ணாவை சாப்பிட்டு போர் அடிக்குது, எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு என்ன வேணும்? கறி வேணும்னு முறுமுறுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்திலிருந்து காடைகளை கொடுக்கிறாரு. சொல்லுங்க, வனாந்தரத்திலிருந்து காடைகளை கொடுக்கிறாரு. காடைகள் சாப்பிட்ட உடனே நல்லா ஃபுல்லா சாப்பிட்ட உடனே அப்புறமா சொல்றாங்க, எனக்கு தண்ணி வேணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. தண்ணி இங்க போய் குடிச்சா மாறாவி தண்ணீர் கசப்பா இருக்கிறது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கசப்பான தண்ணீர், ஏதோ ஒரு சாகாம இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தண்ணி குடிக்க வேண்டியதானே. என்ன பண்றாங்க? திரும்ப முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மன்னா கொடுக்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த துர்நாற்றம் அவங்களுக்குள்ள அறியாம துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. திரும்ப கறி சாப்பிடுறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, திரும்ப துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி ஒண்ணு அவங்க பண்ணிட்டே வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த துர்நாற்றம்
மாறல. ஒரு ஆமென் ஹalleluya. அவள் கானானுக்குள்ளும் அவள் கடந்து செல்ல போக முடியவில்லை. ஒரு ஆமென் ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க எகிப்தில் அடிமையா இருந்தார்கள் ஜனங்கள், அது போல இன்னைக்கு நான் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறேன், இல்ல நான் என் வாழ்க்கை அடிமையா இருக்கிறது, என் குடும்பம் அடிமையா இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு நான் அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப அடிமைப்பட்ட ஒரு நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லாம, நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிடுவதற்கு இல்லாம, உடுத்துவதற்கு நல்ல ஒரு உடை இல்லாம, எங்கோ யாரையோ நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எகிப்து ஜனங்களை, அந்த எகிப்தியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களை நம்பி வாழ்ந்தது போல இன்னைக்கு யாரோ நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஒரு ஆமென் ஹalleluya. ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எதில் அடிமையா இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை இல்ல யாரையோ நம்பி உங்க பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல ஏதோ ஒரு வேலையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு காரியத்தை நம்பி உன் பிழைப்பு ஓடுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அது உன் பிழைப்பு அல்ல. எகிப்தினால் உன் வாழ்க்கை அல்ல, அடிமைதான் உன் வாழ்க்கை அல்ல, யாரோ நம்பி கையேந்து நிக்கிற அந்த ஏவல நிலைதான் உன் வாழ்க்கை அல்ல என்று கர்த்தர் திட்டவட்டமாய் கர்த்தர் சொல்றாரு. ஆமென் ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களை அந்த ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வைக்கவில்லை. இல்ல ஒருவேளை நீங்க வனாந்தரத்துல போல நின்று கொண்டிருக்கீங்களா? எங்க பார்த்தாலும் வனாந்தரம், எங்க பார்த்தாலும் எதுவுமே இல்லாம ஒரு தனிமையான வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் சொல்ற அந்த வனாந்தர வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் ஹalleluya. வனாந்தரம் என்ன தெரியுமா? எந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா வீடு, வாசல், நிலம், இடம் எதுவுமே இருக்காது. கண்ணே தூரம் பார்க்கிற வரைக்கும் வனாந்தரம் தான் தெரியும். எதுவுமே இருக்காது. ஆகாரம், தண்ணீர் இருக்காது. ஆகாரம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒருவேளை வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவு தொலைவு ஏறிட்டு பார்த்தாலும் உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு வரல, உன் பிரச்சனைக்கு ஒரு விடிவு வரல, உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரல, உன்னுடைய கடனுக்கு ஒரு முடிவு வரல, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவு வரல என்று நீங்க ஒரு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இல்ல எனக்கு திருமணம் ஆகிட்டு என் வாழ்க்கையில ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற, இல்ல பிள்ளை இல்லாமல் இருக்கிற, என் வாழ்க்கை ஒரு எம்டியா இருக்கிறது, இல்ல ஒரு வேலை இல்லாம என் வாழ்க்கை எம்டியா இருக்கிறது, இல்ல ஒரு நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிடுவதற்கு எனக்கு இல்ல, இல்ல ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லை என்று இன்னைக்கு நீங்க இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் லைஃப் போல, இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இதுதான் என் வாழ்க்கை, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, அங்கீகரித்துக் கொள்ள, அக்செப்ட் பண்ண நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரம் உன் வாழ்க்கை அல்ல, கர்த்தர் கானானை உனக்கு வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. அதுதான் ஆசீர்வாதங்க. கானான்ல பாலும் தேனும் ஓடும், அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் ஹalleluya. நான் சொல்றேங்க, ஐயோ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல நம்ம நினைக்கலாம், எனக்கு வனாந்தரமே போதும்னு நினைக்கலாம். ஏன்னா வனாந்தரத்துல ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு, தேவதூதர்கள் தின்னுகிற மன்னாவை கொடுத்தாரு, தேவதூதர்கள் உண்ணுகிற காடையை கொடுத்தாரு, நல்ல ஒரு தண்ணீரை கொடுத்தாரு, ஆகாரத்தை கொடுத்தாரு. அப்ப வனாந்தர வாழ்க்கையை போதும் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அற்புதங்கள் செஞ்சுட்டே இருந்தார். நான் சொல்றேங்க, அற்புதங்கள் நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கவில்லை என்றாலும் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும் அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தாங்களா மன்னா கிடைக்கின்றே? இல்ல. ஆனா ஆண்டவர் அற்புதம் பண்ணாரா? பண்ணாரு. இஸ்ரவேல் ஜனங்க காடைகள் கிடைக்கணும்னு விசுவாசிச்சாங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் காடைகளை கொடுத்தாரா? கொடுத்தாரு. நல்ல ஒரு தண்ணீர் கிடைக்கணும் விசுவாசிச்சாங்களா? இல்ல. ஆனா கர்த்தர் தண்ணீரை கொடுத்தாரா? கொடுத்தாரு. அற்புதம் என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கவில்லை என்றால் அற்புதம் நடக்கும். எப்படி தெரியுமா? நீ என்ன ஒரு துர்நாற்றத்தோடு அந்த வீட்டுல இருக்கும் போது அந்த எலி அந்த நாற்றம் துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கும் போது ரூம் ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன ஆக தெரியுமா? அது கொஞ்ச நேரம் வாசனையா இருக்கும்ல, கரெக்டா? அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில சிலதை நீங்கள் மாற்றாத வரைக்கும் துர்நாற்றம் உனக்குள் இருக்கும் போது நீ ஜெபிச்சாலும் இல்ல ஆண்டவரை நோக்கி நீ பார்த்திருக்கும் போது நீ விசுவாசிக்கலனாலும் ஆண்டவர் ஆலயத்திற்கு வரதோ இல்ல ஜெபம் பண்றதோ இல்ல ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். அதற்கு நான் சொல்றத புரியணும், கவனிக்கணும் நல்லா. உனக்குள்ள அந்த துர்நாற்றம் இருக்குது, ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி நீ அப்பப்ப ஜெபம் பண்ற, ஆனால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும் அற்புதம் நடக்கும். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினால் அல்ல, நீ ஆண்டவர் நோக்கி காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்த அற்புதங்கள்.
இது வரைக்கும் உங்க வாழ்க்கை நடந்ததெல்லாம் அற்புதங்கள். இது நீ விசுவாசிக்கிறதுனால நடக்கும். ஆனா ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. அற்புதம் வேற, விசுவாசம் வேற. அற்புதத்திற்கு நீ விசுவாசிக்க தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட வந்தனால ஆண்டவரே அற்புதம் செஞ்சிருவாரு. ஆனா விசுவாசம் என்பது இது, ஆசீர்வாதம் என்பது அப்படி இல்லை. ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் மட்டுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா காலேப் 2 பேர் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தை உளவு பார்ப்பதற்காக போறாங்க. இன்னொரு டீம் போறாங்க. ஆனா 2 பேரும் பார்த்துட்டு வராங்க. யோசுவா காலேப் என்ன சொல்றாங்க? பாலும் தேனும் ஓடுகிற நல்ல அறுசுவையான ஒரு பெரிய தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது கர்த்தர் அவங்க 2 பேருக்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்தார். மற்றும் விசுவாசிக்காதவர்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கல. என் அன்பாளர்களே சொல்றேன், உங்களை பார்த்து அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசித்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? என்ன ஆகும்? 14:8 படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான கானானை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்பொழுது உங்களுக்குள்ள, ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ள வரும்னா, அப்பப்ப ரூம்ல ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருந்தா நடக்காது. ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும், ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு ஒரு தீர்வு என்ன தெரியுமா? எல்லாம் முடிச்சு பார்த்து நடக்காத பொழுது ரூமை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது, எல்லாவற்றையும் சுத்தம் செய்யும் போது, தேவையில்லாத தூக்கி வெளியில போடும் போது, எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எலி செத்து போயிருந்தது. அந்த ரூம்ல ஒரு எலி செத்து போயிருந்தது. அந்த செத்து போன எலியை எடுத்து வெளியே அப்புறப்படுத்தும் பொழுதுதான், தூக்கி எறியும் பொழுதுதான் அந்த ரூம் சுத்தமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரூம் சுத்தமாய் மாறினது. இப்ப அந்த ரூம் ஸ்ப்ரேவே தேவையில்லை. ரூம் மணமணக்க ஆரம்பித்தது, நறுமணம் வீச ஆரம்பித்தது. எப்பொழுது அந்த வீட்டுக்குள் இருக்கிற அந்த செத்த எலியை தேடி கண்டுபிடித்து தூக்கி வெளியில் எரிகிறீர்களோ அப்பொழுது அந்த வீடு நல்ல நறுமணமிக்க வீடாய் மாறிவிட்டது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத விட வேண்டிய சில காரியங்கள், தூக்கி எறிய வேண்டிய சில காரியங்களை நீங்கள் எப்பொழுது தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு ரூம் ஸ்ப்ரேவே தேவையில்லை. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே உனக்கு தேவையில்லை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். எத்தனை பேர் என்னோடு கதையோடு நீங்க புரிந்து கொள்ளுங்க. எலி தூக்கி போடாத வரைக்கும் உன் வாழ்க்கை, உன் குடும்பம் நறுமணக்காது போல, மனமணக்காது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நீங்கள் தூக்கி போடாத வரைக்கும், தூக்கி எறியாத வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நடக்க ஆரம்பிக்காது. ஆனா அற்புதங்கள் நடக்கும். அப்பப்ப ஸ்ப்ரே அடிக்கும் போது அற்புதம் நடக்கும். அப்பப்ப ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். சர்ச்சுக்கு போகும்போது அற்புதம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். என்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களோ, இல்ல ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களோ, இல்ல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாவ காரியங்களோ, எதுல நீங்க அடிமை ஆயிட்டு இருக்கிறீங்களோ, இல்ல எந்த காரியத்தில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களோ, அதை விட்டு நீங்கள் எப்பொழுது வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது அதை எப்போது தூக்கி, அந்த பாவத்தை தூக்கி எறிகிறீர்களோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் கீழ்ப்படியாம, இல்ல ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிற, அருவருக்கிற காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள், இல்ல விக்கிரகத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிற காரியங்கள், இல்ல விக்கிரகத்தை தேடி நீங்கள் நாடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இல்ல விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை உண்ணுகிற காரியங்கள், இல்ல சரீரம் விக்கிரகத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எதை நீங்கள் தூக்கி எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நதி பார ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதற்கு அங்க ஒரு கால், செத்துல ஒரு கால், இங்க மேட்டில் ஒரு காலை வைத்துக் கொண்டு அப்பப்ப ஸ்ப்ரே, அப்பப்ப ஜெபம், அப்பப்ப சர்ச்சுக்கு, அப்பப்ப ஆராதனை, அப்பப்ப காணிக்கை, அப்பப்ப பைபிள் படிக்கிறதுனால உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க தவிர ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இருக்கிற துர்நாற்றத்தை நீங்க தூக்கி எறிய வேண்டும். பாவமாகிய துர்நாற்றத்தை, சாபமாகிய துர்நாற்றத்தை, அசுத்தமாகிய துர்நாற்றத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கீழ்ப்படியாத காரியங்கள், இதெல்லாம் எனக்கு தூக்கி எறிந்து கர்த்தர் சமூகத்தில் வந்து சரண்டர் ஆவீங்களோ அன்னைக்கு ஆசீர்வாதத்தின் நதி உனக்குள்ள
ஓடாலிக்கும் ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் நான் சொன்னது உங்களுக்கு புரியுது? ஸ்ப்ரே அடிக்க போறீங்களா இல்ல தூக்கி எறிய போறீங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிற எலியை தூக்கி எறிய போறீங்களா இல்ல வீட்டுக்குள்ள ரூம் ஸ்ப்ரே அடிக்க போறீங்களா? ஆமென் ஹalleluya. சொல்லுங்க, நீங்களே நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறது ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு எதுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் இடம் கொடுத்திருக்கீங்களோ அதை இன்னைக்கு நீங்க தூக்கி எறிய போறீங்களா இல்ல ஸ்ப்ரே அடிக்க போறீங்களா? எழுந்து ரெண்டு நாள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹalleluya. ஓ சோதன் பாத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தால் நிரம்ப போகிறது.